வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ பாசிவ் டோன் கண்ட்ரோல். அப்போ ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல் பாசிவ் டோன் கண்ட்ரோலுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் இல்லையா? பாசிவ் டோன் கண்ட்ரோல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த சர்க்யூட். உங்களுக்கு ஒருவேளை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? 2 கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துங்க, நியூ கமர்ஸ் யாராவது இருந்தால். ஓகேவா? இது ஒரு பாசிவ் டோன் கண்ட்ரோல் அப்படின்னா இதில் வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டர், காயில், கெப்பாசிட்டர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் இல்லையா? பொதுவாக ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்லாம் இதெல்லாம் இருக்கும், நார்மலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து பாசிவ் அப்படின்னு பேர். அதை நம்ம டோன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோன் கண்ட்ரோல்னால் என்ன? பாஸ், ட்ரிபிள், ஆடியோ ஃப்ரீக்வன்சி. ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாமா? ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டிங்கன்னா அதில் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம். ஒரு ஏஎஃப்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி இல்லையா? அதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 to 20K, அதாவது 20,000 சைக்கிள்ஸ் ஆர் ஹெட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? இதில் அப்போது இந்த 20 to 20 இது ஃபுல்லாகவே ஆடியோ ஃப்ரீக்வன்சி தான். ஓகேவா? இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி தான் என்ன பண்ணி, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது 0 to 5K, மறுபடி 5K to 10K, மறுபடி 10K to 15K. இந்த 15Kக்கு மேலே ஃப்ரீக்வன்சி இருக்குது இந்த 20Kங்கிறது. ஓகேவா? இது ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி, காதில் கேட்க முடியாது. பொதுவாக இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அனலாக் ஆடியோன்னு சொல்கிறோம். அனலாக் ஆடியோ. இதில் இந்த 3 இது இருக்கு இல்லையா, 3 பேண்ட் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து எல்எஃப் அப்படின்னு பேர், இதுக்கு வந்து ஹெச்எப்னு பேர். அதாவது 0 to 5K, இங்கே வந்து 5K to 10K. இந்த ஃப்ரீக்வன்சி 10K to 15K இருக்கு இல்லையா? இதெல்லாம் அப்போ ஹெச்எப்னா உங்களுக்கு தெரியும், ஹை ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் சலங்க சத்தம் மட்டும் வரும். ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் இருக்கும். நடுவில் இருக்கிறது பேர் வந்து மிடில் ஃப்ரீக்வன்சி. மிடில் ஃப்ரீக்வன்சிங்கிறது பேசுறது, ஒரு பாட்டு பாடுறது, வாய்ஸ் மட்டும் வர்றது. ஓகேவா? எல்எஃப் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாஸ். இது ட்ரிபிள், இது மிடில், இதுதான் வாய்ஸ். இந்த 3மே இருக்கும் ஒரு பாட்டில், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். வெறும் பேஸ் மட்டும் வராது, வெறும் ட்ரிபிள், வெறும் வாய்ஸ் அப்படி வராது. ஓகேவா? பட் கஸ்டமருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேருக்கு வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி சில பேருக்கு ஒரு பாடலில் வந்து லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் தூக்கலாக இருக்கணும், சில பேருக்கு ஹை ஃப்ரீக்வன்சி நல்ல தூக்கலாக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும். மிடில் ஃப்ரீக்வன்சி சில பேருக்கு ரிச்சாக இருக்கணும். மிடில் ஃப்ரீக்வன்சினா ஒரு சொற்பொழிவு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்படின்னா அந்த சொற்பொழிவில் வந்து உங்களுக்கு ஹெச்எப்லாம் வராது, வாய்ஸ் மட்டும் பியூராக நல்லா கிளியராக கேட்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ரெக்கமெண்ட் வித்தியாசமாக இருக்குது. அப்போது இதெல்லாம் வரணுன்னு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் ஆம்பிளிஃபையர் என்ன இன்புட் சிக்னல் கொடுக்குறோமோ அதை ஆம்பிளிஃபை பண்ணிடும். ஓகேவா? இந்த 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் இந்த ஸ்பெக்ட்ரம், ஆடியோத்துடைய ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அப்போ லோ ஃப்ரீக்வன்சினா தெரியுது, ஹை ஃப்ரீக்வன்சி தெரியுது, மிடில் ஃப்ரீக்வன்சி தெரியுது. அப்போ கஸ்டமர் கேட்குறாங்கன்னா என்ன பண்ண செய்யலாம்னா, இப்போ மார்க்கெட்டில் பிடி போர்டு வந்துருச்சு, பேஸ் டிபிள் போர்டு வந்துருச்சு. அது வந்து ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல். ஏன்னா அதில் ஐசியோ டிரான்சிஸ்டரோ கண்டிப்பாக இருக்கும். ஐசி டிரான்சிஸ்டர் இது இருந்தால் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு, இயக்கிறதுக்கு பவர் சப்ளை இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2 ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணணும். இதில் வர்ற ப்ராஜெக்ட் அதில் வராது. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நம்ம எலக்ட்ரானிக்கில் நம்ம அப்கிரேட் லெவலுக்கு நம்ம போக முடியும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் படிக்க முடியும். இந்த தொழிலில் மேலும் டெவலப் பண்ண முடியும். நமக்கு யாரோ ஒருத்தர் ஃபீட் பண்ணி ஆகணும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக. நாம் இண்டிவிஜுவலாக எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆம்பிளிஃபையரை வாங்கி பிரித்து ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. என்ன புக்ஸு படித்தாலும் சரி புரியாது. யாரோ ஒருத்தர் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரணும். அதைத்தான் இந்த சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோம். இந்த வியூவர்ஸ் எல்லாருமே, இந்த வீடியோ பார்த்துக்க எல்லாருமே சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வந்துருச்சு. சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு போக முடியாது கடைக்கு. அதுவும் இல்லாமல் ப்ராப்பர் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். நீங்களே ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஏன் மாறக்கூடாது? அப்போ தான் இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். முடிஞ்சால் ஒரு படி மேலே போய் நம்ம படிக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், சர்வீஸ் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? சேனலுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எல்லோருக்கும் புரியறதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் ஈஸியாக புரியும், அப்போ தான் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது பார்த்தோம் இல்லையா? அப்போ பிரித்து கொடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட், இதான் ஒரு சர்க்யூட் இந்த மாதிரி இருக்குது. பேசிவ் டோன் கண்ட்ரோல் பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இதுதான் ஒரு டோட்டல் சர்க்யூட்டு. சிக்னல் இங்கே இன்புட் உள்ளே வருது, இதுக்குள்ளே இதான் இன்புட். சிக்னல் அவுட்புட் இதில் வெளியே எடுக்கிறோம், அதாவது இதில் உள்ளே கொடுத்து வெளியே எடுக்கிறோம். இதில் கொடுக்குற சிக்னல் வந்து 20 to 20K இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஆர்ஓவில் தான் பார்க்க முடியும். ஓகேவா? காதிலெல்லாம் எதுவும் கேட்க முடியாது. காது வந்து ஒரு லாகா லீனியரா, கண்ணு வந்து லீனியர். ஒரு பொருளை வந்து துல்லியமாக பார்க்க முடியும். மேலே ஒரு பொருளை பார்க்க முடியும், வானத்தில் பறந்துட்டு இருக்கிற பொருளை உடனே தரையில் குனிஞ்சு உடனே ஒரு காயின்ஸ் ஏதோ ஒன்று பிக்கப் பண்ண முடியும். கண் வந்து லீனியர், டக்குன்னு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். காது அப்படி இல்லை, காது 10 மடங்காக தான் புரிஞ்சுக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க, இது இவ்வளோ வாட்ஸ் அவ்வளோ வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. பிஎம்பிஓ, பீக் மியூசிக் பீக் அவுட் அப்படின்னு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வரும்போது அதை பற்றி பார்த்துக்கலாம். காது வந்து லாக்காக இருக்கிறனால எதையும் புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. நம்மகிட்ட வர்ற சிக்னல் எப்படி இருக்கணும், 20 to 20K இருக்கணும். இதில் வர்ற அவுட்புட் சிக்னல் இதுலேயும் 20 to 20K தான் வெளியே வரும். ஆனால் வெளியே வரும் பொழுது நமக்கு ஒன்று HF அதிகமாகவோ அல்லது LF அதிகமாகவோ வரணும். அதுதான் குவாலிட்டி கேட்குறாங்க கஸ்டமர். வர்ற பாட்டில் நமக்கு வேணும்னா நான் வந்து லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் தூக்கலாக கேட்கணும், ரிச்சாக கேட்கணும். அப்போ எனக்கு சில பேருக்கு ஹை ஃப்ரீக்வன்சி ரிச்சாக வேணும்னா அதுக்கு தான் 2 கண்ட்ரோல் கொடுத்து, ரெண்டுமே 100K. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா 47K யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடலுங்கிறதுக்காக அவங்க சொல்லிடுவோம். இந்த 2 மாடலையுமே நீங்கள் .PCBயில் அசம்பிள் பண்ண முடியும், செய்ய முடியும். செஞ்சு பாருங்கள். இதுக்கு பயாசிங் பவர் சப்ளை எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, பக்காவாக ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போகுது இல்லையா, இந்த ஃப்ரீக்வன்சி இங்கே ஒன்று போகும், இந்த இடத்துல போகும். இது உள்ளே வந்து இங்கே ஒன்று போகும். இது நேராக வந்து பேஸ் லோ ஃப்ரீக்வன்சி லோ பாஸ் ஃபில்டர், இது ஃபுல்லாக இங்கே வருது இல்லையா, இது வந்து HF, இது ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ இது வழியாக போய் வருது. இந்த 2 பக்கம் என்ன ஆகுது, நம்ம ஏதோ ஒன்று தான் கூட்டுறோம் குறைக்க போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இது முக்கியம். இதிலிருந்து தான் இந்த சிக்னல் நேராக இந்த அவுட்புட்டில் வெளியே வருது. ஓகேவா? சிம்பிள் சர்க்யூட். நாம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு குவாலிட்டி கொண்டு முடியும். இப்போ உதாரணமாக சிம்பிளாக பார்க்கலாமா? சிம்பிளாக ஒரு சிக்னல் வந்துட்டுருக்கு. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருவோம். வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து ஹாட் எண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து சென்டர் பாயிண்ட், இது வந்து கூல் எண்ட் அப்படின்னு தெரியும் இல்லையா? இதில் சிக்னல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தேவையில்லாத சிக்னல் அரெஸ்ட் பண்ணணுன்னா சிம்பிளான மெத்தட் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்துட்டு இந்த சுவிட்சிலேருந்து ஒரே ஒரு கெப்பாசிட்டி போட்டு கிரவுண்ட் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூ 2K2 222. ஓகேவா? அல்லது 0.0022 எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இந்த கெப்பாசிட்டரை கொடுத்தீங்கன்னா உடனே என்ன ஆயிருன்னா, இதில் வரக்கூடிய 20 to 20K வருது இல்லையா, இந்த 20K சொல்கிறோம் இல்லையா, 15 to 20K ஹை ஃப்ரீக்வன்சி, அந்த ஹை ஃப்ரீக்வன்சியை இந்த கெப்பாசிட்டி உடனே கிரவுண்ட் பண்ணிடும். இந்த கிரவுண்ட் பண்ணுறதுனால ரிமைனிங் என்ன இருக்கோ அது இங்கே வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சியை நம்ம சப்ரஸ் பண்ணிட்டோம்னா லோ ஃப்ரீக்வன்சி தூக்கலாக இதில் வெளியே வந்துடும். 2 ஆம்பிளிஃபையருக்கு வந்துடும். இவ்வளோ தான் சிம்பிள் சர்க்யூட். ஒரே ஒரு கெப்பாசிட்டர் ஒட்டுமொத்த பாடலுடைய குவாலிட்டியை மாற்ற முடியும். ஓகேவா? இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், இந்த ஹை ஃப்ரீக்வன்சியை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா பேஸ் பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் நிறைய சர்க்யூட் இருக்குது. உதாரணமாக இந்த ஹாட் எண்ட்லேருந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஒரு சுவிட்சு மூலிமா இந்த சென்டர் பாயிண்ட் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணோம்னா ட்ரிபிள் பூஸ்ட் ஆகும் பக்காவாக. ஓகேவா? அசம்பிள் பண்ணி பாருங்கள். என்ன வேல்யூ கெப்பாசிட்டி இதில் யூஸ் பண்ணலாம். இதில் 2K2 யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சேம் 2K2 யூஸ் பண்ணோம்ல, இதே எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த கெப்பாசிட்டர் எப்போ யூஸ் பண்ணலாம். உதாரணமாக ஒரு 47K 0.047 எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். ட்ரிபிள் தூக்கலாக பக்காவாக வரும்.
சேம் கெப்பாசிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் 2K2 இதுலேயும் 2K2. இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணால் ஹை ஃப்ரீக்வன்சி கிரவுண்ட் ஆயிரும். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா ஹை ஃப்ரீக்வன்சி பூஸ்டிங் ஆகும். ஓகேவா? ட்ரையல் அண்ட் எரர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாங்கிறதுக்கு தான் ஃபிக்ஸடாக ஒரு சர்க்யூட் இருக்குது. சர்க்யூட் அசம்பிள் பண்ணி பாருங்கள், குட் ரிசல்ட் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ் அண்ட் இண்டக்ஷன் ஷோ பற்றிய கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். வீட்டில் இருந்தபடியே தொழில் கற்றுக்கலாம். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைனில். மேற்கொண்டு விவரங்கள் வேணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட்டு நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொன்று பார்க்கலாம்.